தம்பி காசு கொடு போலாம். என்னது காசா? என்ன காசான இழுக்கிற? பர்ஸ் எடுத்துட்டு வரல பிரீத்தி, நீ கொடுத்துரு. டேய் என்கிட்ட ஏதுடா காசு? நீ எடுத்துட்டு வரலையா? நீ தானே என்ன வேணாலும் கேளு வாங்கி தரேன்னு சொன்ன, அத நம்பி தானே நான் வந்தேன். நீ தான் இப்பவே கூட்டிட்டு போன்னு சொன்ன. அந்த அவசரத்துல நானும் பர்ஸ் எடுக்காம வந்துட்டேன். இப்ப என்ன பண்றது? இரு பேசி பாப்போம். அண்ணே சொல்லுமா, இன்னும் 2 வேணுமா? இல்ல மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னு? 100 ஆச்சுமா. இல்லன்னு அவசரத்துல பர்ஸ் எடுக்காம வந்துட்டோம். எங்க கிட்ட காசு இல்ல, வேணா நாளைக்கு தரவா? என்னது நாளைக்கா? ஆமா அண்ணே, இப்ப கையில காசு இல்ல, அவசரத்துல மறந்துட்டு வந்துட்டோம். எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா, பணத்தை கொடுத்துட்டு போ. அண்ணே வேணா இந்த வண்டியை வச்சுக்கோங்க, நான் காசை கொடுத்துட்டு வண்டியை எடுத்துக்கிறேன். நல்ல வண்டிண்ணே. சரி சாவி கொடுமா. அது சாவி இல்ல. என்னது சாவி இல்லையா? அண்ணே வாங்கண்ணே. இங்க 2 வயர் இருக்கா? ஆமா. இந்த வயர் எடுத்து இப்படி ஒரசுனா ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? சாவி இல்லாத வண்டியா? எனக்கு டவுட்டா இருக்குமா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, பணத்தை கொடுத்துட்டு போ. பிரீத்தி நீ இரு. அண்ணா இந்த போன் வச்சுக்கோங்க, பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். ஐபோன். எனக்கு ஐபோன் வேணாம், ஆயா போன் வேணாம், முதல்ல பணத்தை கொடுத்துட்டு போ. நானே வியாபாரம் டல்லா இருக்குன்னு கடுப்புல இருக்கேன். பிரீத்தி நீ வேணா இருக்கியா? நான் போய் காசு எடுத்துட்டு வந்துடுறேன். என்னடா அடமான வச்சுட்டு போறியா? அப்படியெல்லாம் இல்ல. இரு அண்ணே, நாங்க சாப்பிட்ட 4 குல்ஃபிக்கு 10 குல்ஃபி வித்து தரேன், அப்ப எங்களை விட்டுருவீங்களா? வித்து தரல அவளே, அவ்வளவுதான். டென்ஷன் ஆகாதீங்கன்னு 10 என்ன 20 வித்து தரேன். கொஞ்சம் தள்ளுங்க. குல்ஃபி குல்ஃபி குல்ஃபி, என்ன முடிச்சிட்டு நிக்கிற? வாடா பெல்லடி. குல்ஃபி 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 குல்ஃபி. டேய் ஸ்பீட் ஆடிடா. வாங்க சார் வாங்க, டேஸ்டியான குல்ஃபி. இத சாப்பிட்டா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அது மட்டும் இல்லாம சிங்கிளா இருக்கிறவங்க சீக்கிரம் கமிட் ஆவீங்க. வாங்க சார் வாங்க, குல்ஃபி சாப்பிடுங்க சார் வாங்க. குல்ஃபி 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 குல்ஃபி. 2 குல்ஃபி கொடுங்க. வாங்கண்ணே வாங்க. இந்தாங்க. இந்தாங்க. குல்ஃபி 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 குல்ஃபி. வாங்க சார் வாங்க. குல்ஃபி சார் வாங்க. மொரட்டு சிங்கிளுக்கு முந்திரி போட்ட குல்ஃபி, பாதாம் போட்ட பக்குவமான குல்ஃபி. பார்த்துட்டு போகாம வாங்கி சாப்பிட்டு போங்க சார். வாங்க சார் வாங்க. இந்த வெயிலுக்கு வயித்துல ஏசி போட்ட மாதிரி இருக்கும்.
பார்சல் 4 வாங்கிட்டு போங்க. எக்ஸ்ட்ரா ரொமான்ஸுக்கு யூஸ் ஆகும். ம் காசு தாங்க. எவ்வளோ ஆச்சுமா? 50 ரூபா. இந்தம்மா வரட்டுமாமா? ம். அண்ணே, நான் சொன்னதை விட அதிகமாவே வித்துட்டேன். இப்போ ஓகேவா? டபுள் ஓகே. அப்புறம் பாப்பா, என்கிட்ட இன்னொரு வண்டி இருக்கு. உங்க ஏரியால ஒரு குல்ஃபி வண்டி போட்டு தரேன். அதை நீ பாத்துக்கிறியா பாப்பா? வர லாபத்துல ஆளுக்கு 50-50. என்ன பாப்பா சொல்ற? பாப்பாவா? போப்பா. விட்டா உன்னோட பிசினஸ் பார்ட்னர் ஆக்கிடுவ போல. ஆள விடுப்பா. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. அது இல்லம்மா, நீ சொன்னதை விட அதிகமா வித்து கொடுத்துட்ட. ஏதோ என்னால முடிஞ்சது. மீதி 4 தான் இருக்கு. வீட்டுல போய் சாப்பிடுங்க. அடிக்கடி குல்ஃபி சாப்பிடுவாங்க. பாய். போலாமா விக்ரம்? இது எதுக்கு? ஆ, உனக்கு வேணாமா? போ, நான் சாப்பிடுறேன். இத சாப்பிட்டு நைட்டு வந்து ரூம் கதவை தட்டின அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. ஐடியா நல்லா இருக்கே. ஐயோ, நானே வாய் கொடுத்து மாட்டிட்டோமோ? ஐ லவ் யூ விக்ரம். ஐயோ போதும் பிரீத்தி, உன் ரூம்க்கு போ. ம்ஹும். ஒரு 5 நிமிஷம். போதும் பிரீத்தி. ம்ஹும். இன்னொரு 5 நிமிஷம். சரி. ஹலோ சார், என்ன வாட்சையே பார்த்துட்டு இருக்கீங்க? நான் 5 நிமிஷம் கேட்டது உங்ககிட்ட பேசுறதுக்கு. சரி, நீ பேசு. இதுக்கு நீ பேசாமலே இருக்கலாம். ஓகே. டேய், வீட்ல எல்லார் முன்னாடியும் உன் கூட பேச முடியலன்னா இப்படி ஒரு ரூம்குள்ள வந்து பேசுறேன். இப்படி பண்ண அப்புறம் எல்லார் முன்னாடியும் பேசுவேன். ஏய், ஆமா, நாளைக்கு எல்லாரும் இருக்கிறப்போ நாம பேசுறோம். அதெல்லாம் முடியாது. முடியும். எல்லாரும் இருக்கிறப்போ அவங்களுக்கே தெரியாம நாம பேசிக்க முடியும். அது எப்படி? எஸ், அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எவ்ளோ பேர் சுத்தி இருந்தாலும் நாம இஷ்டப்படி பேசுறதுக்கு ஒரு ஸ்மார்ட் பிளான் இருக்கு. அப்படியா? ஆமா, தட் இஸ் சைன் லாங்குவேஜ். சயின்ஸா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. மக்கு, சைன் லாங்குவேஜ் ஜாடையில பேசுறது. ஓ அப்படியா? எப்படி? இரு, உனக்கு ஒரு டெமோ காட்டுறேன். ம். இப்படி இருமுனா நான் உன் கூட தனியா பேசணும்னு அர்த்தம். ஓ, இதான் உங்க சைன் லாங்குவேஜா? ரைட்டு காதை பிடிச்சு இப்படியே இழுத்தா சாரின்னு அர்த்தம். ஓகே. லெஃப்ட் சைடுல இதயம் இருக்கிற இடத்துல கையால குத்தி இதயம் மாதிரி சிம்பிள் காட்டினா என்னை விட்டு போகாதன்னு அர்த்தம். சரி. என் கழுத்துல இருக்கிற செயின் எடுத்து கடிச்சா நீ பேசுறது எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதுவே என் ஹேரை தூக்கி முன்னாடி போட்டா நீ பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். இப்படி பண்ணனா தாயே போதும். இது ஒரு டிக்ஷனரி மாதிரி வளர்ந்து போயிட்டே இருக்கு. இதுக்கு மேல என்னால மெமரியில் எதுவும் வச்சுக்க முடியாது. ஆமா, இவ்வளவு எப்படி நீ கிரியேட் பண்ண? உன்னால எப்படி முடிஞ்சது? உன் மேல வச்சிருக்கிற லவ்டா. உன்கிட்ட எப்பவுமே பேசணும்,
நான் நினைக்கிறத உனக்கு கன்வே பண்ணணும். உன்னோட ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நான் ரசிக்கணும்னு தான் இவ்வளவும் கிரியேட் பண்ண. எல்லாம் உனக்காக தான் விக்ரம். ச்சே, ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவா ஆயிடுச்சுல. ரொம்ப ஓவரா பண்ணிட்டேன்ல. சரி, முக்கியமான 2 சைன் இருக்கு. அதுதான் கிளைமேக்ஸ். ஷேக்கன் கொடு. இப்படி ஷேக்கன் பண்ணா ஐ லவ் யூன்னு அர்த்தம். ஏய். சரி, இப்ப ஃபைனல். ம். இப்படி கைய தூக்கி ஹை ஃபை பண்ணா பண்ணு. ஏய் கிஸ் பண்ணணும்னு அர்த்தம். நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன். ஓகே பை. என்னடா இது? மாப்பிள்ள ரூமுக்குள்ள இருந்து இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே போகுது. நான் ஒருத்தன் இங்க உட்காந்துட்டு இருக்கேன், அத கூட கவனிக்கல. என்னடா நடக்குது இங்க ராம்கி? ஒருவேளை மாப்பிள்ளைக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதாவது? சேச்சே, மாப்பிள்ளை அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஆபீஸ் விஷயமா ஏதாவது பேசி சிரிச்சுட்டு போவோமோ? எதுவா இருந்தாலும் சரியில்லையே. டே ராம்கி, இந்த பொண்ணு ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணணும். நம்ம பொண்ணுக்கு இவளால எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது. என்ன ஏதுன்னு பார்த்து இவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு விரட்டுற வழிய பார்க்கணும். என்ன பண்ணலாம்? சார், படிச்ச இளைஞர்களுக்கும் படிக்காத இளைஞர்களுக்கும் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுக்கணும் தான் புது யூனிட் ஒண்ணு திறக்க போறோம். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கலனாலும் கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது இப்போதைக்கு நல்லா இருக்கலாம், ஆனா அவங்க எதிர்காலத்துக்கு அது சரியா வரும்னு தோணல. என்னால முடிஞ்சது ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோணுச்சு. அதான் சார், ஒரு 100 இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு தான் இந்த புது யூனிட்டை திறக்க போறோம். சார் ப்ளீஸ், நீங்க கண்டிப்பா வரணும். விக்ரம்! வெளியில ஐயா, என்ன என்னாச்சு நாகு? அஞ்சனாமா வெளியே நின்னு யார் கூடவோ போன்ல பேசிட்டு இருக்காங்க. அநேகமா 1-2 நிமிஷத்துல வந்துருவாங்க. விக்ரம் ஐயாவும் மேல ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஏய், இதுதான் சரியான சந்தர்ப்பம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ம், நாகு, நீ என்ன பண்ற? அத்தை பூஜை ரூமுக்கு போனதும் பிரீத்திய நைஸா பேசி கீழே கூட்டிட்டு வந்துரு. ஆ, நீ என்ன பண்ற? அவ வந்த உடனே அவளுக்கு தெரியாம மேட்டுக்கு கீழே கோலி குண்ட வச்சிடுற. கோலி குண்ட வச்ச உடனே நீ என்ன பண்ற? ஓடி உள்ள போய் விக்ரம் கிட்ட அத்தை உங்களை அவசரமா கூப்பிடுறாங்கன்னு கூட்டிட்டு வர. ம், விக்ரம் ஃபாஸ்டா கீழே ஓடி வருவான். அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் நடக்கும். ஏய், சொதப்பிடக்கூடாது. ஏய்,
பூம் மாடு மாதிரி தலைய ஆட்டி என்ன மாட்டி விட்டுறாதீங்க. சந்திரிகா நம்மள நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிருக்கா. சொதப்பிடக்கூடாது. அவ வர்றதுக்குள்ள நாம இந்த விஷயத்த சக்சஸா முடிக்கணும். புரிஞ்சுதா? சும்மா வாயிலேயே மங்களம் படாதீங்க. பாட்டி வர போறாங்க. அவங்க வரும்போது நம்ம ஒன்னா கூடி பேசிட்டு இருந்தா ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. சரி சரி, நீங்க போங்க. நான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் போய் ஏதாவது பண்ணுங்க. போங்க. நான் என்ன பண்றது? ஐயோ, ஏதாவது பண்ணு. அதான் காதுல மாட்டிக்கிட்டு பாட்டு கேப்பல, அது பண்ணு. போ. ஐயா, நான் என்ன பண்றது? போய் அந்த விளக்கு ஏத்து. போ. அதான் எரிஞ்சிட்டு இருக்கேன். அட, அதை அணைச்சிட்டு ஏத்து. போ. சரி. போ. கிருபா ரெடியா? சீக்கிரம் அதை அணைச்சிட்டு ஏத்து. அண்ணா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வண்டி எங்க தள்ளி உட்காருங்க uncle. உட்காரு. அத்தை வராங்களே. நாம வேற பேந்து முடிச்சிட்டு இருக்கோம். நம்ம மொழியை காட்டி கொடுத்துரும் போல இருக்கே. இப்ப என்ன பண்ணலாம்? புக்கு எடுத்து படிச்சிட வேண்டியதுதான். கூட இந்த புக்கை நான் படிக்கிறேன், அந்த புக்கை நீ படி. அங்கிள் அதெல்லாம் ஒண்ணு படிக்க வேண்டாம் தாங்க. ஐயோ, ஒண்ணு இல்ல அத்தை, போர் அடிச்சது அதான். சும்மா இருந்தா போர் தான் அடிக்கும். போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. என்னப்பா மேல போயிட்டாங்க. ஏய், போ, போய் பிரீத்தியை வர சொல்லு. என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? ஏய், ஐயோ. ஏய், யாழினிக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி வர சொல்லு. போ. சரி, நான் கூட்டிட்டு வரேன். ஏய், ஏய் கிருபா, போய் கோழி குண்டை எடுத்துட்டு வா. போ. டேய், நான் வரேன்டா. ஒரு 1 hour கழிச்சு வரேன். ஓகே. பிரீத்தி, என்ன நாகு? கல்பனா அம்மா யாழினிக்கு பாடம் சொல்லி கொடுக்க உன்னை கீழே வர சொன்னாங்க. நீங்க போங்க, நான் வரேன். பிரீத்தி வந்துட்டா. யாழினி, என்ன தெரியலையா? ஆமாக்கா, இந்த ஹோம்வொர்க் எனக்கு புரியவே மாட்டேங்குது. சொல்லி கொடுங்கக்கா. கொடு. Success.